நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மள சீண்ட மாட்டான், பேச மாட்டான், ஒரு ஆள் கூட பேச மாட்டான். சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான். திருமாவளவன் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, வெரி குட், சபாஷ். அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது. உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் அரசியல். நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும். எவனாவது ஏதாவது உளறிக் கொண்டிருக்கட்டும், அதை பொருட்படுத்தவே வேண்டாம். என்ன வேணாலும் சொல்லட்டும், அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஏனென்றால் அது உண்மை இல்லை, அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு, கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு. இது உண்மை இல்லை, அதனால் இது எடுபடாது. திட்டமிட்ட பொய், அதனால் அது எடுபடாது. சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது, வைரலா போயிட்டுன்னு அவனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை.